நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா, நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டே போகாதது. அங்க கையில என்ன கிடைக்குதோ அந்த ஷாம்பு யூஸ் பண்றது, ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஸ்கின் கேரும். புதுசா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஃபார் ட்ராவல் ஐ ஜென்ரலி டோன்ட் அட்வைஸ். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி இது எனக்கு செட் ஆயிருக்குங்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு போங்க. இது வந்து எங்க யாருக்கு எப்போ அடிப்படும் தெரியாது. நம்ம எப்பவுமே ஒரு நடமாடும் மெடிக்கல் கடையா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ நான் ஷாம்பு பாட்டிலில் கண்டிப்பாக செலோ டேப் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அது ஓரளவுக்காவது லீக் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் த டைம் ஆஃப் த இயர், வெக்கேஷன் அப்படின்னாலே, அதுவும் டிசம்பர் மாதம் அப்படின்னாலே வந்துட்டு கொஞ்சம் குளிர் பிரதேசம் தான் எங்கே போனாலும். ஸோ நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ட்ரைனஸ் ரொம்ப நடக்கும். அண்ட் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டே போகாதது. அங்கே கையில் என்ன கிடைக்குதோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது, அந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் ஸ்கின் கேரும். வெறும் சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசரை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டேன் ஆகுதுன்னா டேன் ஆகுதாங்க போகுது. வெக்கேஷன் இஸ் ஆக்சுவலி மென்ட் டு டேன் தானே. நம்ம கரெக்டான ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போனால் ஸ்கின் டேமேஜ்ல இருந்து, டேன்ல இருந்து, ஹேர் டேமேஜ்ல இருந்து, ஃபால்ல இருந்து, இது எல்லாத்துல இருந்தும் நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இப்போ நான் போகிற ட்ரிப்க்கு என்னெல்லாம் பேக் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். கம் லெட்ஸ் பேக் த பேக் வித் மீ. ஸோ பேசிக்லி ஐம் கோயிங் டு அ கோல்டர் கிளைமேட். ஒரு 10 days ட்ரிப் போகிறேன். அதுக்கேற்ற அளவுக்கு நான் என்னோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எனாஃபாக கொண்டு போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் ஸ்கின் கேர் ஹேர் கேர் மட்டும் இல்லை, அது தாண்டி நிறைய ஐட்டங்கள்லாம் தேவை. இதை ப்ராப்பராக பேக் பண்ணி டேமேஜ் இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஒன்று வந்துட்டு இந்த ஜிப்லாக் கவர்ஸ். நான் ஜிப்லாக் கவர்ஸ் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் திஸ் ஒன் குட்டி பேக். இது வந்து மொக்கோபாராவில் வந்துட்டு யூ ஹேவ் லைக் ஒரு பேக்கேஜஸ் மாதிரி கிடைக்கும். இதுலேயே லைக் ஒரு பிக்கர் சைஸ், ஸ்மாலர் சைஸ். இட்ஸ் நாட் டூ எக்ஸ்பென்சிவ். யூ கேன் கெட் இட் அண்ட் கீப். இட்ஸ் வெரி நைஸ். ரீயூசபிள். வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டேமேஜ் ஆகாது. உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகாது. So all this is very important when you pack your skin care. Preferably pack it as day care. இதெல்லாம் ஒரு ziploc coversல, night careலாம் ஒரு ziploc coversல அது வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். That's how I do it. என்னோட cleanser நான் வந்துட்டு ஒரு dry climate போகிறேன். ஸோ அதனால் I'm taking a hydrating cleanser. sunscreen which is very important. again நான் dry climateக்கு போகிறதுனால கொஞ்சம் ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர் வந்துட்டு கேரி பண்ணுறேன். and also a tinted sunscreen. ஏன்னா நான் ஃபுல் டே வெளியில் இருக்க போகிறேன். ஸோ ஐ வுட் லைக் டு ஆல்வேஸ் அப்ளை டியூவல் சன்ஸ்க்ரீன் நான் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெல் பேஸ்ட் ஆர் லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு tinted sunscreen. ஸோ த்ரூ ஆல் த டே ஐ ஸ்டே பெட்டர், லைக் டேன் ஆகாமல், அண்ட் மை ஸ்கின் இஸ் ஆல்சோ இன் அ குட் ஸ்டேட். முடிஞ்சிடுச்சு. இட்ஸ் ஆல் பேக்ட் இன் டு ஒன் பேக். தென் மை நைட் கேர். நைட் கேரில் வந்து சின்ஸ் இட்ஸ் லைக் அ லிட்டில் லாங்கர் 10 days ட்ரிப்புங்கிறதுனால இந்த தடவை ஐம் ஆல்சோ கேரிங் அன் எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ யூ கேன் கேரி probably like in the HA serums. அதில் if you're going for a very long duration, ஒரு 5 days ட்ரிப்னா நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் since I'm going on a longer time, அதனால் வந்துட்டு ஒரு 5 days கழிச்சு, like probably once I might be using this. So I'm carrying an exfoliator to use just once. கொஞ்சம் ரொம்ப டேன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. thicker moisturizer with ceramides, peptides and also exosomes for the night. Depigmenting serum which is very 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 important. நான் வந்து I don't prefer carrying glass serums. and அதே மாதிரி புதுசாக ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஃபார் ட்ராவல் ஐ ஜென்ரலி டோன்ட் அட்வைஸ். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி இது எனக்கு செட் ஆயிருக்குங்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஆல்சோ அ ஸ்லீப்பிங் மாஸ்க். நான் கையில் எப்போவுமே கேரி பண்ணிக்கிறதுக்கு வந்து ஐ use this spray sunscreen which is also to reapply in between if it's required. and also illuminating serum. இது வந்து to just give a glow. so probably day or night if I feel like I want to have some sheen on the skin, இப்போ நான் actually யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு glowing finishக்காக I carry that also. and ரொம்ப முக்கியம் நியூபிரோசன் ஆயின்மெண்ட். இது வந்து எங்கே யாருக்கு எப்போ அடிப்படும் தெரியாது. நம்ம எப்போவுமே ஒரு நடமாடும் மெடிக்கல் கடையாக இருக்கணுங்கிறதுக்காக இதுவும் நான் கண்டிப்பாக எப்போவுமே எல்லா ட்ரிப்புக்குமே எடுத்துகிட்டு போவேன். கம்மிங் டு த ஹேர் கேர். இப்போ இதெல்லாமே பெருசாக லீக் ஆகாது. ஆனால் ஒரு வேளை லீக் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செலக்ட் டேப்பை சுற்றி ஒட்டி விட்டுருங்க. ஸோ தட் ட்ராவல் அப்போ லீக் ஆகாது. ஸோ நான் ஷாம்பு பாட்டிலில் கண்டிப்பாக செலோ டேப் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அது ஓரளவுக்காவது லீக் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிஷ்னருக்கும் போட்டுருணும். நீங்கள் எப்போவுமே ஒரு கோல்டர் கிளைமேட்டுக்கு போகிறீங்கன்னா கண்டிஷ்னர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
அண்ட் நீங்கள் அகெயின் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னராகவே அது இருக்கட்டும். அண்ட் கோல்டர் கிளைமேட்ஸ்க்கு போகும்போது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ட்ரைனஸ் கண்ட்ரோல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் வே இட்ஸ் செக்யூர்ட். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஜிப்லாக் கவரில் போடும்போது லீக்கேஜ் வந்து உங்களோட பேக்ஸுக்கு ஆகாது. You can keep it quite safe. Hair fall reduction like a growth serum. Of course, perks of being dermatologist. எனக்கு இந்த மாதிரி குட்டி samples கிடைக்கும். ஸோ அதனால I try to carry this also. ஸோ உங்களுக்கு ஒரு hair fall control serum நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஒருங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதையும் கேரி பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இங்கே வரும்போது எக்ஸசிவ் ஃபால் இல்லாமல் இருக்கும். That's about my skincare and hair care routine. இதை வந்து இப்போ இதை தூக்கி நம்ம வந்து இதில் செக்யூர் பண்ணிட்டோன்னா லீக்கேஜ் இஸ் வெரி லெஸ். அப்படியே லீக் ஆகுதுனாலும் இதுக்குள்ளே தான். ஸோ உங்களுக்கு இந்த க்ளீன் பண்ணுற வேலை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இட் டசன்ட் ஆக்குபை அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். அண்ட் அதே மாதிரி உங்கள் பாடி வாஷஸ் அண்ட் மாய்ஸ்சரைசருமே முடிஞ்சளவுக்கு கேரி பண்ணுங்கள். யூ கெட் மினிஸ் அண்ட் செஃபோரா இல்லைனா நைக்கா இந்த மாதிரி கடைகளில். ஸோ ஐ ஜென்ரலி கேரி ஒரு ஷவர் ஆயில். அகெயின் எனக்கு ஏன்னா த கிளைமேட் மேக்ஸ் மை ஸ்கின் வெரி ட்ரை, ஆஸ் வெல் as a body wash and a moisturizer, which is very important. And நம்ம ஹேர் கேரில் மறக்கவே கூடாத ஒரு விஷயம் லீவ் ஆன் கண்டிஷ்னர். நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை கிளைமேட்டுக்கு போகிறீங்கன்னா டெஃபினெட்லி யூஸ் அ லீவ் ஆன் கண்டிஷ்னர் ஆஃப்டர் யூஸிங் அ கண்டிஷ்னர், ஸோ தட் உங்கள் ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ கோல்டு கிளைமேட்ஸ்க்கு போகும்போது மாய்ஸ்சரைசர் ஃபார் த ஃபேஸ், பாடி அண்ட் ஹேர் ட்ரைனஸ் கண்ட்ரோல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை மறக்காதீங்க. தெர்மல்ஸ் கேரி பண்ணுங்கள், கூலர்ஸ் கேரி பண்ணுங்கள். ஆல்சோ டெஃபினெட்லி கேரி அன் அம்ப்ரெலா. கோல்டர் கிளைமேட்டில் அம்ப்ரெலா எதுக்கு அப்படின்னா மெயினாக ரெயினுக்கு தான். ஸோ ட்ரை டு கேரி தட் ஆஸ் வெல். அண்ட் ரொம்ப முக்கியம், லாங் சாக்ஸ் வாங்கிக்கோங்க அண்ட் க்ளவ்ஸ், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாக்ஸ் கேரி பண்ணுறீங்கன்னா எத்தனை நாளுக்கு போகிறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் சாக்ஸ் கேரி பண்ணுங்கள். ஒரே சாக்ஸை 2 நாளைக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் வேர் யோர் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஆன் யோர் ஃபீட். அண்ட் க்ளவ்ஸுமே வந்துட்டு ட்ரை டு மேக் ஷூர் தட் வந்ததுக்கு அப்புறமா க்ளவ்ஸை கட்டிட்டு நல்லா ஹைட்ரேட் யோர் ஸ்கின். ஸோ மாய்ஸ்சரைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது தாண்டி ஐ ஆல்சோ கேரி மை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று ரெட் ஆரஞ்ச் காம்ப்ளெக்ஸ், அஸ்டாசாந்தன், லைகோபின் இருக்கிற ஒரு காம்பினேஷன், ஆஸ் வெல் as ஒமேகா 3, which is very important. இது ரெண்டுமே கண்டிப்பாக என் பேக்கில் இருக்கும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது, இவ்வளோ சொன்னீங்களே அந்த ப்ராடக்ட்ஸ் பேர் சொல்லலையே அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னால் ப்ராடக்ட்ஸ் பேர் சொல்ல முடியாதுங்க. I am not supposed to. So thanks for watching. In fact, this is my first vlog நான் பண்ணுறதும் கூட. இது வரைக்கும் பெருசாக vlogலாம் பண்ணது கிடையாது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.